வெல்கம் டு நோட் கிளாஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன லெசன் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் லெசன் நம்பர் 8 காந்திய காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒரு 10 பேஜுக்கு வந்து இந்த லெசன் வந்து இருக்கும். ஆனால் கண்டென்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட் நோட்ஸ் எடுத்தோன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த லெசன் மட்டும் நீங்கள் ஷார்ட் நோட் மாதிரி மேக் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அடுத்து என்ன டாப்பிக்கில் நம்ம வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நான் போட்ட 2 லெசன் 6th லெசன் 7th லெசன் அண்ட் 5th லெசன் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன், அதை பார்த்துருங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த லெசன் வந்து பாருங்கள். ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காந்திய காலகட்டம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா காந்தி அவர்களை பற்றி தான் அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். காந்தி அவர்கள் 1869 அக்டோபர் 2 அன்னைக்கு. ஸோ இந்த இயர்ஸ் எல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ப்ரீவியஸ் வீடியோ ஒன்று உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதை பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், அதை மறக்காமல் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக் எடுத்துக்கிட்டோன்னா, அதாவது 10th சோசியல் புக் எடுத்துட்டோன்னா அதில் ஃபஸ்ட் லெசன்லேருந்து 4th லெசன் வரையும் நம்மளுக்கு வந்து சிலபஸில் கவர் ஆகாது. ஸோ அந்த 4 லெசன் வந்து நம்ம படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் 5th லெசன்லேருந்து 10th லெசன் வரையும் இருக்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 6 லெசனும் எக்ஸாமில் கண்டிப்பாக அந்த 6 லெசன்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அப்போ அந்த 5லேருந்து 10 லெசன் வரையும் இருக்க அந்த லெசனுக்கெல்லாம் சேர்த்து நான் உங்களுக்கு என்னென்ன இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன நிகழ்வு அந்த இயர்ஸில் நடந்திருக்கு, யார் யார் எப்போ கொண்டிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிறதுல மட்டும் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்கல அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த புக்கில் இருக்க ஹிஸ்ட்ரியை படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அவரோட ஃபுல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. ஓகேவா? அவங்க அப்பா பேர் என்னன்னா காபா காந்தி, அம்மா பேர் புத்லிபாய். இவங்க அம்மா வந்து வைணவ பக்தர். ஓகேவா? அந்த வைணவ பக்தர்னால இளைய மகன்னா காந்தி அவர்கள். அவருக்கும் வைணவத்து மேலே ஆர்வம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவர் ஸ்கூல் வந்து எங்கே படிக்கிறாருன்னா பதின்ம பள்ளி, அதாவது மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படித்து முடிச்சுட்டு அடுத்த லாயருக்காக படிக்கிறதுக்கு இங்கிலாந்து போகிறாரு கடல் பயணத்தில். அது போன இயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1888. அங்கே போய் படித்து முடிச்சுட்டு வழக்கறிஞர் அப்படிங்கிற பட்டம் வாங்கிட்டு இந்தியா திரும்புகிறாரு 1891 ஜூனில். இந்த இயர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். 1891ங்கிறதுல பல நிகழ்வு வந்து நடைபெற்றிருக்கும். அதாவது இந்த வருஷத்தில் தான் பாரதிதாசன் அவர்கள் பிறந்திருப்பாங்க. அதே மாதிரி அம்பேத்கர் பிறந்திருப்பாங்க. கால்டுவெல் அப்படிங்கிறவங்க இறந்துருப்பாங்க. ஸோ இந்த இயரை அப்படி கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. கால்டுவெல் இறந்த வருஷத்தில் பாரதிதாசன் அம்பேத்கர் அவர்கள் பிறந்திருப்பாங்க. அந்த ஆண்டு தான் காந்தி அவர்கள் வழக்கறிஞர் பட்டம் முடிச்சுட்டே வராரு. பாரதிதாசன் பிறக்கும்போது அம்பேத்கர் பிறக்கும்போது தான் அவர் வந்து இங்கிலாந்துலேருந்து லாயர் பட்டம் முடிச்சுட்டு வராரு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு இந்தியாவில் எங்கேயாவது பம்பாயில் வந்து ஜாப் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறாரு. பட் ஆனால் அவருக்கு வந்து எங்கேயுமே கிடைக்கல. அந்த டைமில் தென்னாப்பிரிக்காவிலேருந்து என்ன ஆகும்னா காந்தி அவர்களுக்கு ஒரு அழைப்பு வரும். இந்த மாதிரி குஜராத் நிறுவனம் வந்து தென்னாப்பிரிக்காவில் இருக்குது, இந்த நிறுவனத்துக்கு நீங்கள் வழக்கறிஞராக வந்து வாதாடணும் அப்படிங்கிற மாதிரி அழைப்பு விடுத்திருப்பாங்க. அதுக்காக காந்தி அவர்கள் தென்னாப்பிரிக்கா போவாங்க. காந்தி அவர்களின் அரசியல் குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா கோகலே அவர்கள். ஓகேவா? இவர் யாருன்னா மிதவாதிகளின் தலைவர் தான் இந்த கோகலே அவர்கள். இது தென்னாப்பிரிக்கா எப்போ காந்தி அவர்கள் செல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 1893 ஏப்ரல் அப்போ ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. இந்த ட்ராவல் எங்கேருந்து எங்கே இந்த ட்ரெயின் போயிருக்குன்னா டர்பன் டு விக்டோரியா அப்படிங்கிற இடத்துக்கு தான் அந்த ட்ரெயின் வந்து போக வேண்டியது. ஆனால் காந்தி அவர்கள் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது என்ன ஆகும்னா பீட்டர் மாரிஸ்பர்க் அப்படிங்கிற இடத்துல வந்து இவரை வந்து காந்தி அவர்களை வெளியில் தள்ளிடுவாங்க. உடனே காந்தி அவர்கள் என்ன ஆகுறாங்கன்னா அப்போ தான் முதல்ல இந்த மாதிரி இனவெறியெல்லாம் தென்னாப்பிரிக்காவில் இருக்குது, இதை எதிர்த்து நம்ம கண்டிப்பாக போராடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து காந்தி அவர்களுக்கு வருது. அப்போது அந்த தென்னாப்பிரிக்காவில் இருக்க இந்திய மக்கள்லாம் எங்கே இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்வாசல் அப்படிங்கிற இடத்துல வந்து இருந்தாங்க. அந்த இடத்துல காந்தி அவர்கள் டிரான்ஸ்வாசலில் அப்படிங்கிற இடத்துல காந்தி அவர்கள் வந்து ஒரு கூட்டம் நடத்தி இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நிறைய என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், நம்ம முடிஞ்சால் சால்வ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுக்கூட்டத்தை கொண்டு வராரு காந்தி அவர்கள். அந்த இடத்துல இருக்க இந்திய மக்களுக்கு வந்து என்னென்ன கஷ்டம்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தலைவரி, அதாவது ஒரு தலைக்கு 3 பவுண்டு வந்து வரி செலுத்தணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க கொடுத்துருக்க அந்த டிரான்ஸ்வாசலில் மட்டும்தான் அவங்க இடம் வாங்கி குடியிருக்கணும். வேறு எங்கேயுமே தென்னாப்பிரிக்காவில் அவங்க இடம் வாங்கி இவங்க வந்து குடிபெயரக்கூடாது அப்படிங்கிற கட்டுப்பாடு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் 9 மணிக்கு மேலே அவங்களோட அனுமதி இல்லாமல் வெளியிடங்களுக்கு வந்து இந்த இந்தியர்கள் செல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் கண்டிஷன் வச்சுருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையும் எதிர்க்கிறதுக்காக காந்தி அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தை கூட்டினாங்க.
அப்புறம் பார்த்திங்கன்னா காந்தி அவர்களோட ஃபேவரட்டான 2 புக்கு இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது அப்படிங்கிற டால்ஸ்டாய் அப்படிங்கிறவர் எழுதின புக்கு. கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது அப்படின்னு டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின புத்தகமும், அண்டு தி லாஸ்ட் அப்படிங்கிற ஜான் ரஸ்கின் அவர்கள் எழுதின புக்கும் காந்தி அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் தாரோ எழுதின சட்ட மறுப்பு இயக்கத்தையும் படிச்சிருக்காங்க. இந்த 3 பேர்த்தில் காந்தி அவர்கள் ரஸ்கின் மேலே தான் ரொம்ப ரொம்ப ஃபேனாக ஆகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுறாருன்னா 1905 ஃபீலிங்ஸ் குடியிருப்பு அப்படிங்கிறதையும் 1910 டால்ஸ்டாய் பண்ணையும் அப்படிங்கிறதையும் கொண்டு வராங்க காந்தி அவர்கள். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒப்பந்த தொழிலாளர்கள், அதாவது தென்னாப்பிரிக்காவில் தொழிலாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து வரி அதிகமாக விதிக்கப்படும். ஸோ அந்த விதிகளை வந்து போராடி இவர் என்ன பண்ணுவார்னா தலைவரி அப்படிங்கிறத ரத்து பண்ணியிருப்பார். இந்த தொழிலாளர்கள் மீது விதிக்கப்படும் தலைவரி அப்படிங்கிறத ரத்து பண்ண வச்சுருப்பாரு. ஸோ அது என்னென்னா ஸ்மார்ட்ஸ் காந்தி ஒப்பந்தம் அப்படிங்கிறது மூலியமாக தான் இந்த தொழிலாளர்கள் வரி வந்து ரத்து பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்துருவார் காந்தி அவர்கள். சத்தியாகிரக போராட்டம் அப்படிங்கிறத தென்னாப்பிரிக்காவில் அவர் ஃபாலோ பண்ணியிருப்பார். அதனால தான் அங்கே இருக்க மக்களுக்கு வந்து விடுதலை கிடைச்சிது அப்படிங்கிற மாதிரி அவரோட நம்பிக்கை. ஸோ அதே தான் இந்தியாலையும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம், சத்தியாகிரகம் அப்படிங்கிறத நம்ம இந்தியாலையும் அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு காந்தி அவர்கள் நினைக்கிறாங்க. ஸோ கோகலே அவர்கள் அழைப்பு விடுத்தனால காந்தி அவர்கள் இந்தியாவுக்கு வந்துடுவார். ஸோ இந்தியாவில் வந்து காங்கிரஸில் ஜாயின் ஆகிட்டு என்ன பண்ணுவார், இல்லை நான் 1 வருஷம் வந்து இந்த இந்தியாவை ஃபஸ்ட்டு நான் பார்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து நான் வந்து தலைமை தாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி காந்தி அவர்கள் அதில் காங்கிரஸில் மட்டும் கலந்துருப்பார். ஆனால் அங்கே இருக்க நிகழ்வில் காங்கிரஸ் மீட்டிங் இது எதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க மாட்டார். அப்போ பார்த்தீங்கன்னா சாம்பிரான் சத்தியாகிரகம் அப்படிங்கிறது ஒன்று நடைபெறும். ஸோ இது எங்கன்னா பீகாரில் உள்ள பீகாரில் சாம்பிரான்ங்கிற ஒரு இடத்துல வந்து தீன் காதியா முறை அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த தீன் காதியா முறை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 20ல் 3 பங்கு வந்து அவுரி தான் அந்த நிலத்தில் பயிரிடணும் அப்படின்னு வந்து பிரிட்டிஷ் வந்து கண்டிஷனாக சொல்லிடுவாங்க. 20 அதாவது உங்கள்கிட்ட இப்போ 20 வயல் இருக்குன்னா அதில் 3 வயல் நீங்கள் கண்டிப்பாக அவுரி தான் பயிரிடணும் அப்படிங்கிற மாதிரி பிரிட்டிஷ் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா சாம்பிரானில் இருக்க மக்கள் அந்த அவுரி பண்ணுறதுனால என்ன ஆகும், அவங்களுக்கு வந்து இன்கமும் அந்த அளவு கிடைக்காது. ஸோ வறுமையில் எல்லோரும் ரொம்ப போகிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா ராஜ்குமார் சுக்லா அப்படிங்கிறவர், இந்த பீகார் சாம்பிரான் கிராமத்தை சேர்ந்த ராஜ்குமார் சுக்லா அப்படிங்கிறவர் காந்தி அவர்களை போய் மீட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி உங்களை தென்னாப்பிரிக்காவில் நீங்கள் இப்போல்லாம் பண்ணி வின் பண்ணியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் வந்து எங்கள் ஊருக்கும் வந்து இதை பண்ணுறீங்களா, எங்களுக்கு வந்து விடுதலை வாங்கி தரீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ராம்குமார் சுக்லா அப்படிங்கிறவங்க. ஸோ காந்தி அவர்கள் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வராரு. வந்தால் அப்போ வந்து போலீஸ் அவர்கள் இவரை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இவர் வந்து தென்னாப்பிரிக்காவிலேயே இப்படி போராடினார் அமைதியான முறையில். உடனே வந்து அங்கே இருக்க போலீஸ்லாம் வந்து காந்தி அவர்கள்ட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வந்து கிளம்பிடுங்க, இது வந்து நாங்கள் பேசிக்கிறோம், நீங்கள் கிளம்புங்க காந்தின்னு சொல்கிறாங்க. இல்லை காந்தி அவர்கள் வந்து சட்டத்தை வந்து மீறுறாரு, இல்லை நான் போக மாட்டேன், நான் தான் இருப்பேன்ட்டு. உடனே அவர் மேலே வந்து கேஸ் போட்டுடுறாங்க. அப்போ வந்து அந்த டைமில் ராஜேந்திர பிரசாத்தும் ரிச் கிஷோர் அப்படிங்கிறவர் லாயரு, இவங்க 2 பேரும் வந்து காந்தி அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த கேஸை வந்து வாபஸ் வாங்கிடுறாங்க. காந்தி அவர்கள் வந்து சொல்கிற மாதிரி இந்த சாம்பிரான் சத்தியாகிரகம் அப்படிங்கிறது நிறைவடையுது. ஸோ இதில் காந்தி அவர்கள் தான் வின் பண்ணிடுறாங்க, போலீஸ் வந்து போயிடுறாங்க. அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம் அப்படிங்கிறத 1918 கொண்டு வந்திருப்பாங்க. இதே ஆண்டு தான் கேதா சத்தியாகிரகம் அப்படிங்கிறதும் நடைபெற்றிருக்கும். ஸோ அந்த அகமதாபாத் வேலை நிறுத்தம் அப்படின்னா என்னென்னா, அகமதாபாத்தில் இருக்க ஒரு கம்பெனிக்கு வந்து என்னென்னா சேலரி நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை விட்டுருப்பாங்க. அதாவது அவங்க 50% வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஆனால் போராட்டத்தோட முடிவில் என்ன ஆகும்னா 30% வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இந்த சாம்பிரான் சத்தியாகிரகம் அப்படிங்கிறது எந்த ஆண்டு நடைபெறும்னா 1917 நடைபெறும். அதுக்கு அடுத்த வருடம் தான் உங்களுக்கு அகமதாபாத்தும் கேதா சத்தியாகிரகமும் நடைபெறும். ஸோ இந்த இயர்ஸ் எல்லாம் ஆர்டர் படி வச்சிட்டிங்கன்னா மறக்காது. ஸோ ஆல்ரெடி போட்டிருக்க ப்ரீவியஸ் வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். ஓகேவா? அடுத்து ரவுலட் சட்டம். ஸோ ரவுலட் சட்டம் அப்படிங்கிறது, ரவுலட் அப்படிங்கிறவர் 1919 அப்போ ஒரு சட்டம் போடுவார். என்னென்னா விசாரணையின்றி நீங்கள் யாரை வேணால் கைது பண்ணலாம், நீங்கள் வந்து ஜெயிலில் போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை தான் அந்த ரவுலட் சட்டம்ங்கிறது. ஸோ உடனே இதை காந்தி அவர்கள் இது கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறார். ரவுலட் சட்டத்தை கருப்பு சட்டம் என்று அழைத்தார் காந்தி அவர்கள். ஓகேவா? ஸோ அந்த காந்தி அவர்கள் ரவுலட் சட்டத்தை எதிர்க்கிறதுக்காக சத்தியாகிரகம் அப்படிங்கிற அமைப்பை நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 1919 ஏப்ரல் 6 அன்னைக்கு நம்ம சத்தியாகிரக போராட்டம் நம்ம வந்து கொண்டு போவோம், எல்லா ஊரில் இருக்க மக்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், நம்ம ரவுலட் சட்டத்தை எதுக்கணும் அப்படிங்கிற மாதிரி காந்தி அவர்கள் அழைப்பு விடுக்கிறார். எப்போ அழைப்பு விடுகிறாருன்னா 1919 மார்ச் 18 அப்போது
எல்லாரையும் மெரினா பீச் சென்னையில் இருக்கோம் இல்லையா, அங்கே வந்து மைக்கில் பேசுகிறாரு. இந்த மாதிரி நம்ம கருப்பு சட்டத்தை எதிர்க்க போகிறோம், எல்லாரும் உங்களால் முடிஞ்ச போராட்டத்தை பண்ணுங்கள், அமைதியான முறையில் போராடணும் அப்படிங்கிற மாதிரி காந்தியவர்கள் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து தீவிரமாக எங்கே காந்தியவர்கள் சொல்கிறத எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாபில் இருக்க அமிர்தசரஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து இதை வந்து தீவிரமாக கொண்டு போகிறாங்க. ஸோ அந்த ஊரில் இருக்க சைபுதீன் கிச்லு மற்றும் சத்யபால் அப்படிங்கிறவங்க ஏப்ரல் 9 கைது பண்ணிடுறாங்க. போராட்டம் ஆரம்பித்து 3வது நாள்லேயே சைபுதீன் கிச்லுவையும் சத்யபால் அப்படிங்கிறவரையும் கைது பண்ணிடுறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் அமிர்தசரஸில் மிகப்பெரிய தலைவர்கள். ஸோ அவங்கள கைது பண்ணோன்னா அங்கே இருக்க மக்கள்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. ஸோ அமைதியான முறையில் தான் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற ஒரு பார்க்கில் போய் அமைதியான முறையில் எல்லோரும் இருக்கிறாங்க. ஏன்னா அன்றைக்கி வந்து வைசாகி திருநாள் அப்படின்னு அழைக்கப்படுற சீக்கியரோட திருவிழா. ஓகேவா, சீக்கியர் அவர்கள் பயிரிடு நம்ம வந்து பொங்கல் கொண்டாடுறோம் இல்லையா, அந்த மாதிரி சீக்கியர்களோட திருநாள் அது. ஸோ அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஜாலியன் வாலாபாக்கில் எல்லோரும் மீட் பண்ணுறாங்க. அன்னைக்கு மீட் பண்ண டே என்னென்னு பார்த்தீங்கன்னா 19 ஏப்ரல் 13 அன்னைக்கு மீட் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து சொன்னேன் இல்லையா, அந்த பைசாகி திருநாள் சீக்கியர்களோட அறுவடை திருநாளும் கூட. அப்போ பார்த்தீங்கன்னா ஜெனரல் ரெஜினால்டு டயர் அப்படிங்கிறவர் இந்த ஜாலியன் அந்த பார்க்கை சுற்றிடுறாரு. ஸோ அந்த பார்க்கை சுற்றி எல்லாரையும் இராணுவத்தெல்லாம் நிப்பாட்டிட்டு இங்கே இருக்க எல்லாரையுமே கண்மூடித்தனமாக எல்லாரையும் சுட்டு கொள்கிறாரு. ஓகேவா, அப்படி எல்லாரும் இறந்து போகிறதுக்கு, ஏன்னா அங்கே வந்து ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கும், மற்ற 3 பக்கமும் எங்கேயுமே போக முடியாது. அந்த வாசல் வழியிலேயே போய் இவர் நின்று எல்லாரையுமே சுட்டுடுறாரா. சுட்டோன்னா அங்கே இருக்க மக்கள் எல்லாமே தப்பிக்க முடியாமல் கிணத்துக்குள்ளே விழுந்து தப்பிச்சு எப்படியாவது பொழைப்போம்னு நினைக்கிறாங்க. ஆனால் எல்லாரையுமே ஒரு 10 நிமிஷம் தான் ஷூட் நடந்திருக்கும், எல்லாரையுமே கொண்டிருப்பார். ஸோ இது அதிகாரப்பூர்வமாக எவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 379 பேர்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக எவ்வளோ பேர் இறந்துருப்பாங்கன்னா 1000க்கும் மேற்பட்டவங்க இறந்து போயிருப்பாங்க. ஓகேவா, ஒரிஜினலாக. அது மட்டும் இல்லாமல் 1000க்கும் மேற்பட்டவங்க காயமடைந்தாங்க அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க. அப்போ வந்து உடனே அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா படைத்துறை சட்டம் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வந்துட்டு அங்கே இருக்க அமிர்தசரஸில் இருக்க மக்களை சவுக்கடி கொடுத்து ரோட்டில் வந்து தவளை விட்டு கொண்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுமையெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கருப்பு சட்டத்தினால நடந்த விளைவை எதிர்த்து ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வீர திருமகன் அப்படின்னு பிரிட்டிஷ் அவர்கள் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நைட்ஹுட் பட்டத்தை வந்து வேணாம் நீங்களே வச்சுக்கொண்டு திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ அதே மாதிரி காந்தி அவர்கள் என்ன பண்ணுவார்னா கேசர் இ ஹிந்தி அப்படிங்கிற பதக்கத்தை வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ இது ரெண்டும் அவங்க வந்து வேதனையின் உச்சகட்டமாக வந்து பார்க்குறாங்க. ஓகேவா, ஸோ இந்த பட்டம்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி திருப்பி கொடுத்துட்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதே ஆண்டில் 1919 கிலாபத் இயக்கம் அப்படிங்கிறது நடைபெறும். 1914 1918 வரையும் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் வந்து நடைபெற்றிருக்கும். ஓகேவா, முதல் உலகப்போர் முடிவில் என்ன ஆகும்னா துருக்கியில் இருக்க கலிப்பா அப்படிங்கிறவரோட பதவியை வந்து பறிச்சிருவாங்க. ஸோ இந்த கலிப்பா அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லா முஸ்லீம்களுக்கும் ஒரு மத தலைவர் தான் இந்த கலிப்பா அவர்கள். ஸோ அவரோட பதவியை வந்து பிரிட்டிஷ் அவர்கள் பறிச்சிருவாங்க. ஓகேவா, ஸோ அப்போ என்ன ஆகும்னா மௌலானா முகமது அலி மற்றும் மௌலானா சவுகத் அலி அப்படிங்கிற 2 பேர் சேர்ந்து இந்த கலிப்பா இயக்கம் அப்படிங்கிறத கிலாபத் இயக்கம் அப்படிங்கிறத கொண்டு போகிறாங்க. கிலாபத் இயக்கம் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறாங்க. அப்போ காந்தியவர்கள் இந்த கிலாபத் இயக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. என்ன ரீசன்னா அப்போது உங்களுக்கு 1905 பார்த்திங்கன்னா வங்க பிரிவினை ஏற்பட்டிருக்கும். ஸோ வங்க பிரிவினை இப்போ பிரிட்டிஷ் முஸ்லீம் ஹிந்துவுக்கு வந்து தனியாக வந்து வங்காளம் பிரித்து கொடுக்குறதா கர்சன் பிரபு அறிவிச்சிருப்பார். அப்போ வந்து காந்தியவர்கள் என்ன நினைப்பார், சரி ஓகே நம்ம இந்த கிலாபத் இயக்கத்துக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணோன்னா ஹிந்து முஸ்லீம் வேற்றுமை வந்து ஒற்றுமையாக மாறிடும், நம்ம அவங்கள சேர்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக காந்தியவர்கள் இந்த கிலாபத் இயக்கத்துக்கு ஒத்துழைக்கிறாரு. ஓகே நானும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை வந்து என்ன பண்ணுறாருன்னா 1919 நவம்பர் அப்போது டெல்லியில் அகில இந்திய கிலாபத் மாநாடு அப்படிங்கிறது நடைபெறும். ஓகேவா, அந்த மாநாட்டுக்கு காந்தியவர்கள் தான் தலைமை தாங்கியிருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சவுகத் அலி இந்த மாநாட்டில் என்ன சொல்லியிருப்பாருன்னா அல்லாஹு அக்பர், வந்தே மாதரம், இந்து முஸ்லீம் வாழ்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அந்த மூணு ரொம்ப முக்கியம். இது 3 யார் சொன்னதுன்னா சவுகத் அலி. ஓகேவா, அந்த மீட்டிங்கில் டெல்லியில் நடந்த மீட்டிங்கில் அல்லாஹு அக்பர், வந்தே மாதரம், இந்து முஸ்லீம் வாழ்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. காந்தி அவர்கள் இதை பார்த்து ஓகே ஆச்சரியப்படுறாரு. ஓகே இவங்களுக்குள்ளேயும் ஹிந்துக்குள்ளே சேரணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அடுத்து பார்த்திங்கன்னா 1919 ஜூன் 9 அன்னைக்கு அலகாபாத்தில் மீட்டிங் நடக்கும் இந்த கிலாபத் மாநாடு.
அப்போ காந்தி அவர்கள் அஹிம்சை மற்றும் ஒத்துழையாமை முறையை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருப்பாரு. அதுக்கு இந்த கிளாபத்தில் இருக்க எல்லாருமே உறுப்பினர்களும் ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதோட முடிவுலாம் 1920 ஆகஸ்ட் 1 அன்னைக்கு ஒத்துழையாமை இயக்கம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. காங்கிரஸில் இதே மாதிரி ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறத இன்ட்ரோ பண்ணுவோன்னு 1920 செப்டம்பர் அப்போ என்ன பண்ணுவார்னா, கல்கத்தா மாநாட்டில் காந்தி அவர்கள் இந்த அஹிம்சை ஒத்துழையாமை முறையை சொல்லுவார். இயக்கத்துக்கு அனுமதி கொடுக்கப்படும். ஆனால் எப்போ அதிகாரப்பூர்வமாக அது தீர்மானம் நிறைவேற்றினாங்கன்னா 1920 டிசம்பரில் நாக்பூர் மாநாடு நடைபெறும். அந்த நாக்பூர் மாநாட்டில் சேலம் சி விஜயராகவாச்சாரி அப்படிங்கிறவர் தான் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவார். ஓகேவா? அடுத்து ஒத்துழையாமை இயக்கம். ஒத்துழையாமை இயக்கம்னா என்ன? ஃபஸ்ட்டு ஒத்துழையாமை இயக்கம்னா எந்த பிரிட்டிஷ் சலுகைகளையுமே நம்ம வந்து ஏற்றுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒத்துழையாமை இயக்கம். நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம், நீங்கள் என்ன பண்ணாலும் என்ன செஞ்சாலும் நீங்கள் வந்து ஜாலியன் வாலாபாக்ல நடந்துச்சுல படுகொலை அந்த 1919 அதுக்காக காந்தியவர்கள் இல்லை நான் ஒத்துழைக்கவே மாட்டோம், உங்களோட வரி வந்து உங்களுக்கு செலுத்த மாட்டோம், நீங்கள் கொடுக்குற துணிகள்லாம் நாங்கள் வாங்க மாட்டோம், உங்களோட எந்த கடையிலையுமே நாங்கள் வந்து எந்த பொருளும் வாங்க மாட்டோம், நாங்கள் இந்தியர்களையும் தயாரித்து அதில் இருக்கிறது தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தான் இந்த ஒத்துழையாமை இயக்கம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வரி கொடா இயக்கம். வரி பேர்லேயே இருக்கு இல்லையா, வரி கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற இயக்கம் தான் இது வந்து தீவிரமாக எங்கே நடக்குதுன்னா, பர்தோலியில் காந்தியவர்கள் 1922 பிப்ரவரி அன்னைக்கு அறிவிச்சிருப்பார். இந்த மாதிரி நம்ம வந்து வரி வந்து கொடுக்கக்கூடாது பிரிட்டிஷ்க்கு அப்படிங்கிற மாதிரி பர்தோலியில் அறிவிச்சிருப்பார். ஸோ இதே ஆண்டில் தான் பார்த்திங்கன்னா வேல் சிறுவரசர் அப்படிங்கிறவர் 1922 ஜனவரி 13 அன்றைக்கு வருகை பெறுற மாதிரி இருந்திருப்பார். ஆனால் இது வந்து நம்ம ஒத்துழையாமை இயக்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு தெரிஞ்சோன்னா அவருடைய வருகையும் ரத்து செஞ்சுருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 1922 பிப்ரவரி 5 அப்போது இவர் வந்து பிப்ரவரியில் பர்தோலியில் காந்தியவர்கள் அலௌன்ஸ் பண்ணுறாரு வரியோட இயக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் பிப்ரவரி 5 அன்னைக்கு என்ன நடக்கும்னா, உத்தரப்பிரதேசத்தில் கோராப்பூர் அப்படிங்கிற பகுதியில் ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமம் பேர் என்னென்னா சௌரி சௌரா அப்படிங்கிற கிராமம். அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா போலீஸ் அவர்கள் வந்து தடியடி வந்து நடத்துகிறாங்க. அந்த மாதிரி வரிகொடா இயக்கத்துக்கு மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து நடைப்பயணம் மேற்கொள்வாங்க. அப்போ போலீஸ் வந்து தடியடிலாம் நடத்துகிறனால அங்கே இருக்க மக்கள்லாம் கோபம் அடைஞ்சு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த போலீஸ் எல்லோரும் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து எதிர்க்கிறாங்க. அப்படி எதிர்க்கும் போது போலீஸ் அவர்கள் கம்மியாக இருக்காங்க. மொத்தம் 22 பேர் தான் போலீஸ் அப்போதைக்கு இருந்திருப்பாங்க. உடனே இங்கே மக்கள் அதிகமாக இருந்திருப்பாங்களோ, போலீஸ் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பயந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கதவை சாத்திப்பாங்க. உடனே மக்கள்லாம் ஆக்ரோஷமாக போலீஸ் ஸ்டேஷனையே கொளுத்தி விட்ருவாங்க. அப்போ 22 பேரும் இறந்து போயிடுவாங்க. ஸோ இந்த நிகழ்வு வந்து காந்தியவர்களுக்கு வந்து தெரிய வந்தோன்னே காந்தியவர்கள் பயங்கரமாக கோவம் அடைஞ்சு என்ன பண்ணுறாருன்னா, என்னப்பா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே, உங்களை நம்பி அமைதியான முறையில் போராடுவோன்னு பார்த்தா நீங்கள் பார்த்துக்க இப்படி போலீஸ் ஸ்டேஷனை கொளுத்தி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காந்தியவர்கள் ஒத்துழையாமை இயக்கம்னா உங்களுக்குலாம் என்னன்னே தெரில, இந்த மக்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒத்துழையாமை இயக்கணும் நான் சொல்லிக் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் உங்களை வச்சு போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார். ஏன்னா அவர் தானே அரெஸ்ட் பண்ணுவாங்க, ஏன்னா இந்த இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணது அவர் தானே. உடனே என்ன ஆகுதுன்னா, அவர் அந்த நிகழ்வும்போது 1922 அப்போ அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் 1924 அந்த காந்தியவர்களை ரிலீஸ் பண்ணுறாங்க 2 வருஷம் கழிச்சு. இதுக்கிடையிலேயே இந்த கலிபா அப்படிங்கிறவரோட அலுவலகமும் மூடிப்பட்டுருது. இந்த கிலாபத் இயக்கமும் முடிஞ்சு போயிடுது. ஓகேவா? இந்த காந்தியவர்கள் இந்த ஜெயிலுக்கு போயிருப்பார் இல்லையா, 1922 to 1924 வரையும் ஜெயிலில் இருந்திருப்பார். ஸோ இந்த டைமில் தானே காந்தியவர்கள் சொல்லியிருப்பாங்க 22 யாருமே எதுவுமே ஒத்துக்கக்கூடாது, பிரிட்டிஷ் என்ன சொன்னாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த டைமில் தான் 1920 தேர்தல் அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து காங்கிரஸ் வந்து கலந்துக்காது. உடனே என்ன பண்ணுவார்னா, இந்த மோதிலால் நேரு இந்த சிஆர் தாஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, 1923 எலெக்ஷன் ஒன்று வரும். 3 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் அப்போ வந்து எலெக்ஷன் நடக்கும். ஸோ இந்த எலெக்ஷன்லையாவது நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணோன்னா நம்ம வின் பண்ணி மக்களுக்கு வந்து சேவை பண்ணலாம். இவங்க எல்லாம் என்னென்னா மாற்றத்தை விரும்புவர்கள் அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்படுறாங்க. ஆனால் இல்லை, நாங்கள் காந்தி சொல்கிறது தான் கேட்போம், நாங்கள் வந்து எதுக்குமே ஒத்துக்க மாட்டோம், பிரிட்டிஷ் சொல்கிற எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டோம்னு சொல்கிறவங்க மாற்றத்தை விரும்பாதவர்கள். ஓகேவா? அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த காங்கிரஸ் வந்து ஒத்துக்கவே இல்லை. உடனே மோதிலால் நேரும் சிஆர் தாஸும் தனியாக அந்த காங்கிரஸ்லேருந்து வெளில வந்துட்டு சுயராஜ்ய கட்சி அப்படிங்கிற ஒன்றை ஆரம்பிக்கிறாங்க. 1923 ஜனவரி 1 அன்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? சுயராஜ்ய கட்சி அப்படிங்கிற ஒன்று வந்து ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் அடுத்து 1925 அந்த கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்துலேயே சிஆர் தாஸ் அவர்கள் இறந்து போயிடுவாங்க. அவர் இறந்து போனோன்னா 1926 அந்த கட்சியை வலுவிழக்க ஆரம்பிச்சிருது. ஓகேவா? அடுத்து காந்தியடிகளின் ஆக்கப்பூர்வ திட்டம்.
ஸோ இவர் என்ன திட்டம் இந்த ஜெயிலேருந்து யோசிச்சுட்டு வந்திருப்பார், என்ன வந்து இவங்கள்ட்ட சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. வெளியில் வந்தோடனே என்ன சொல்கிறாரு, முதல்ல நீங்கள் வந்து கதரை வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள், கதர் விற்பனையை எல்லோரும் கையில் எடுத்துக்கோங்க, நம்ம எல்லாருமே நெசவாளிகள் செஞ்ச அந்த கதர் துணிகளை தான் அணியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இந்து முஸ்லீம் வந்து ஃபஸ்ட்டு ஒத்துமையாக இருங்கப்பா, அதுக்கப்புறம் தீண்டாமையை வந்து ஒழிங்கப்பா எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அப்புறம் என்ன சொல்லியிருப்பார், இளைஞர்கள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி அவர்களை சுயராஜ்யத்தின் உண்மையான வீரர்களாக மாற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா எல்லோரும் இவங்க போலீஸ் ஸ்டேஷனை கொளுத்தி விட்டாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் காந்தி அவர்கள் சொல்கிறான் உண்மையை மட்டும் ஃபாலோ பண்ணுறவங்களை மட்டும் ஒன்று சேருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸில் இருக்க உறுப்பினர்கள் எல்லாமே இந்த கதர் உடுப்பதை தான் கட்டாயமாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேவா, காந்தி அவர்கள் சொல்லிட்டாங்க இனிமேல் கதர் மட்டும்தான் நம்ம உடுத்தணும் அப்படிங்கிற மாதிரி அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அகில இந்திய நெசவாளர் அமைப்பு அப்படிங்கிறது இதனால் உருவாக்கப்படுது. ஸோ இது எல்லாமே நான் வந்து ஒரு கான்செப்டை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் சொல்கிறேன். நான் யாரையும் கிண்டல் பண்ணுற மாதிரிலாம் இல்லை, யாரும் எதுவும் எடுத்துக்காதீங்க. ஓகேவா. அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3 டேட்டா கொடுத்துருப்பாங்க. என்னென்னா ஹிந்து மகாசபை அப்படிங்கிறது பண்டித மதன் மோக மாளவியா அப்படிங்கிறவங்க ஆரம்பிப்பாங்க. முஸ்லீம் லீக் அலி சகோதரர்கள் தலைமையில் பிரபலம் அடைய ஆரம்பிச்சிருக்கும். அந்த டைமில் தான் வகுப்புவாதத்திற்கு காந்தியவர்கள் என்ன சொல்லியிருப்பாருன்னா 1924 21 நாள் வந்து உண்ணாவிரதம் இருப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா சைமன் குழு புறக்கணிப்பு. பிரிட்டிஷில் இருக்கவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பிரிட்டிஷ் கம்பெனி வந்து இந்தியாவில் இருக்க மக்களுக்கு அரசியல் சாசனம்லாம் நாங்கள் வந்து எழுதி கொடுக்குறோம், உங்களுக்கு வந்து அந்த அரசியல் சாசனப்படி நீங்கள் ஆட்சி பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்காக அனுப்பப்பட்ட குழு தான் அதிகாரப்பூர்வமாக அனுப்பிச்சிருப்பாங்க அந்த சைமன் குழு அப்படிங்கிறவங்கள. அது எப்போ அந்த சைமன் குழு நியமனம் பண்ணுவாங்கன்னா 1927 நவம்பர் 8 அப்போது அந்த சைமன் குழு அப்படிங்கிறது 7 பேர் கொண்டு நியமனப்படும். சைமன் தான் இதில் தலைவர். ஓகேவா, அதனால தான் இதுக்கு வந்து சைமன் குழு அப்படிங்கிற மாதிரி அழைக்கிறாங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னா இந்த குழுவில் 7 பேருமே பிரிட்டிஷ் ஆளுங்க தான், ஒரு இந்தியர் கூட கிடையாது. அப்போ இந்தியாவுக்கு நீங்கள் அரசியல் சாசனம் எழுதி தரேன்னு சொல்கிறீங்க, ஆனால் ஒரு இந்தியர் கூட இல்லாமல் இது எப்படி உங்களால் முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்டுருப்பாங்க. அதற்காக போராடப்பட்டது தான் சைமன் திரும்பி போ, இந்த 7 பேரும் பிரிட்டிஷாக இருக்கீங்க திரும்பி போங்க அப்படிங்கிறதுக்காக கருப்பு கொடி காட்டி சைமனை வந்து வெளியில் போங்க வெளில போங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கோ பேக் சைமன், நீங்கள் நெட்டில் கூட போட்டு பார்த்தா தெரியும், கோ பேக் சைமன் அப்படிங்கிற ஆர்ப்பாட்டம் வந்து நடைபெற்றிருக்கும். அப்போ வந்து என்னென்னா இந்த சைமன் குழு போராட்டத்தப்போ லாலா லஜபதி ராய் அப்படிங்கிறவரை ஒரு போலீஸ், அவர் பேர் என்னென்னா சாண்ட்ரஸ் அப்படிங்கிறவர். ஓகேவா, சாண்ட்ரஸ் அப்படிங்கிறவர் வந்து லாலா லஜபதி ராயை வந்து அடிச்சிருவார். லாலா லஜபதி ராய் என்ன ஆகுதுன்னா உடல்நிலை மோசமடைஞ்சு ஒரு சில மாதங்கள்லேயே அவர் வந்து இறந்து போயிடுறாரு. இதுக்கு பழி வாங்குறதுக்கு தான் பின்னால் ஒருத்தர் வருவார். அவர் யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா நேரு அறிக்கை. ஏன்னா இந்த சைமன் குழுவில் இருக்கவங்களாம் என்னப்பா எங்களை போங்கங்கிறீங்களே, உங்களுக்கு அரசியலமைப்பு உங்களுக்கு எழுதுறதுக்கு யாருக்காவது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொல்லிடுவாங்க. இது ரொம்ப இந்தியர்களுக்கு கோவத்தை தூண்டிடும். அப்போ என்ன ஆகுதுன்னா நேரு தலைமையில் ஒரு சில மெம்பர்ஸ்க்கெலாம் ஆட் பண்ணி நீங்கள் வந்து இந்தியாவுக்கான அரசியலமைப்பை ரெடி பண்ணுங்கள், வரைவு வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுங்கள், அதை ரெடி பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது நேரு தலைமையில் இந்த குழு அமைக்கப்பட்டனால இது வந்து நேரு அறிக்கை அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்படுது. அரசியல் சாசன வரைவுக்கான திட்ட வகுப்பு மோதிலால் நேரு தலைமையில் கமிட்டி அமைக்கப்பட்டனால தான் நேரு அறிக்கை அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்படுது. ஸோ இந்த நேரு அறிக்கையில் என்னென்ன சொல்லியிருப்பாங்கன்னா டொமானியன் அந்தஸ்து அப்படிங்கிறது இந்தியாவுக்கு வேணும், அது மட்டும் இல்லாமல் பொது வாக்களிப்பு அப்படிங்கிறது வேணும். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பணக்காரவங்க மட்டும்தான் வாக்களிக்கிற மாதிரி இருக்கும். 100ல் 10% மட்டும்தான் ரிச் பீப்புளாக இருப்பாங்க, அவங்க மட்டும்தான் வாக்களிக்கிற மாதிரி இருந்தது. அதாவது அது மாதிரி இல்லாமல் பொதுவாக எல்லோரும் வாக்களிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அந்த அறிக்கையில். முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது கொடுக்கணும் நீங்கள் தேர்தலில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கூட்டு மற்றும் கலவையான வாக்காளர் தொகுதி அப்படிங்கிறது வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. ஜின்னா அவர்கள் அடுத்த அவர் கருத்து ஒன்று சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா 3ல் 1 பங்கு முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இவர் சொல்கிற அந்த ஜின்னாவோட கருத்தை யார் சப்போர்ட் பண்ணுறாருன்னா தேஜ் பகதூர் ஷாப்ரோ அப்படிங்கிறவர் சப்போர்ட் பண்ணுறாரு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே தான் ஜின்னா அவர்கள், நம்ம வந்து கேட்கலாம் 3ல் 1 பங்கு வந்து இடம் வந்து முஸ்லீம் கொடுங்க அப்படின்னு கேட்கலாம், ஆனால் அவங்க வந்து நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் வேணால் பாருங்களே அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி பின்னால் வந்து முஸ்லீமுக்கு வந்து இந்த மாதிரி இடஒதுக்கீடுலாம் அவங்க கொடுக்கல. இதனால தான் ஜின்னா அவர்கள் எனக்கு வந்து வேணாம், நான் வந்து தனி நாடு தான் எங்களுக்கு வேணும், எங்களுக்கு முஸ்லீம்களுக்கு தனி நாடு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி
கோரிக்கை வைக்கிறாரு. ஓகேவா? 14 அம்ச தீர்மானம் அப்படிங்கிறதையும் ஜின்னா அவர்கள் சொல்கிறாங்க, அதையும் அக்செப்ட் பண்ணல. உடனே இந்து முஸ்லீம் ஒற்றுமை தூதராக இருந்த ஜின்னா அவர்களே என்ன சொல்லிடுறாரு, எனக்கு தனி நாடு கொடுங்க எங்கள் முஸ்லீம்களுக்கு, நாங்கள் காங்கிரஸோட இணைய மாட்டோம், இந்தியாவோட இருக்க மாட்டோம், எங்களுக்கு தனி நாடு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஜின்னா அவர்கள் சொல்லிடுவார். அடுத்து முழுமையான சுயராஜ்யத்திற்கான போராட்டம். ஸோ இது நாள் வரையும் என்ன போராடிருப்பாங்கன்னா, இந்தியாவுக்கு டொமானியன் அந்தஸ்து மட்டும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது பிரிட்டிஷ் கீழே நாங்கள் சுதந்திரமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த டொமானியன் அந்தஸ்து. ஆனால் பின்னால் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, எங்களுக்கு சுயராஜ்யத்தையே கொடுத்துருங்க, நாங்கள் சுயமாக முடிவெடுத்துக்கிறோம், எல்லாமே பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஓகேவா? அடுத்து அது எப்போ நடைபெறுதுன்னா 1929 டிசம்பரில் லாகூர் மாநாடுன்னு நடைபெறும் காங்கிரஸோடது. அதுக்கு தலைமை தாங்கினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நேரு அவர்கள். அந்த மாநாடோட இலக்கு என்னென்னா முழுமையான சுதந்திரம் கொடுக்குறது. இந்தியாவுக்கு நீங்கள் டொமானியன்லாம் கொடுக்க வேணாம், முழுமையாக சுதந்திரத்தை கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தான் அந்த மாநாட்டோட நோக்கமாக இருந்தது. அதே மாதிரி என்ன ஆகுதுன்னா, அங்கே இருக்கவங்களாம் சேர்ந்து ஓகே நம்ம பூர்ண சுயராஜ்யம் முழுமையான சுதந்திரம் அப்படிங்கிற ரெண்டுமே ஒன்று தான். பூர்ண சுயராஜ்யம் அடையணும், முழு சுதந்திரம் நம்மளுக்கு கிடைக்கணும், அதுக்காக அவங்க என்ன நம்மளுக்கு கொடுக்குறது, நம்மளே நம்மளுக்கு சுதந்திரம் கொடுத்ததாக அறிவிச்சிட்டு கொடியேற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 1930 ஜனவரி 26 அன்னைக்கு முழு சுதந்திர திருநாள் அப்படிங்கிறது இவங்களாவே அறிவிச்சிட்டு, காங்கிரஸே அறிவிச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, ராவி நதிக்கரையில் நேரு அவர்கள் கொடி ஏற்றிடுறாரு. எங்களுக்கு விடுதலை கிடைச்சிருச்சப்பா, நீங்களே என்னடா பிரிட்டிஷ் கொடுக்குறது, நாங்களே வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிடுறாங்க. இதை தெரிஞ்சுட்ட காந்தி அவர்கள் கோவப்படுறாரு. அது எப்படி நீங்கள் பிரிட்டிஷை நம்ம முழுமையாக இங்கே இந்தியாவை விட்டு வெளியேற்றாமல் நீங்கள் சுதந்திரம் அடைஞ்சிச்சுன்னு சொல்லுவீங்க, இதெல்லாம் தப்புப்பா, நீங்கள் வாங்க மறுபடியும் நான் சொல்கிறதெல்லாம் கேளுங்கன்னு சொல்லிடுவார். வாங்க சத்தியாகிரகம் போராடுவோம் அப்படின்னு சொல்லிடுவார் காந்தி அவர்கள். ஸோ இதே டைமில் தான் அந்த மாநாட்டில் இன்னொன்று என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வட்டமேசை மாநாடை நம்ம புறக்கணிக்கணும், சட்ட மறுப்பு இயக்கம் அப்படிங்கிறத நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உடனே அடுத்து உப்பு சத்தியாகிரகம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்படுது காந்தியவர்களால். 1930 ஜனவரி 1 அப்போ என்ன சொல்லியிருப்பாருன்னா, இர்வின் பிரபுட்ட போய் காந்தி அவர்கள், இங்கே பாரு இர்வின், நான் உனக்கு ஒரு முக்கியமாக சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன், எனக்கு ஒரு சில கோரிக்கை இருக்குது, அதை நீ 1930 ஜனவரி 31க்குள்ளே நீ எனக்கு நிறைவேற்றி கொடுக்கணும், அப்படி நீ நிறைவேற்றலைன்னா நான் என்னோட போராட்டத்தை ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் பிரிட்டிஷ் இர்வின் பிரபு அது காதில் கூட வாங்கலை, அதை அக்செப்டும் பண்ணலை. உடனே காந்தியவர்கள் கோவப்பட்டு உப்பு சத்தியாகிரகம், நாங்கள் உப்பை கையில் எடுத்து இனிமேல் உப்புக்கு வரி கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதுக்காக போராடுறதுக்காக காந்தியவர்கள் எல்லாரையும் ஒன்று திரட்டுறாரு. ஸோ காந்தியவர்கள் குஜராத்தில் சபர்மதியிலேருந்து தண்டி வரையும் உப்பு யாத்திரை போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி மொத்தம் 78 பேரோட காந்தியவர்கள் சபர்மதியிலேருந்து கிளம்புறாரு. ஓகேவா? அப்போ காந்தியவர்களுக்கு வயசு என்னென்னா 61 வயசு. அந்த சபர்மதியிலேருந்து தண்டி போகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சுன்னா 24 நாள் ஆச்சு. மொத்தம் 241 மைல் இருக்கும். ஸோ பாருங்கள், 61 வயசில் 241 மைலை 24 நாள் நடந்திருக்காரு காந்தியவர்கள். ஸோ இந்த சபர்மதி பயணம், சபர்மதியிலேருந்து தண்டி போனது எந்த டேயில் நடந்துச்சுன்னா 1930 மார்ச் 12லேருந்து ஏப்ரல் 5 அது வரையும் நடைப்பயணம், அந்த 24 நாள் நடந்திருப்பாங்க. இந்த டேட்டு ரொம்ப 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 முக்கியம், அடிக்கடி கேட்குறது. ஓகேவா? ஆனால் ஏப்ரல் 5 ஈவினிங் அன்னைக்கு காந்தியவர்கள் உப்பு எடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா ஈவினிங் போயிருப்பாங்க, டயர்டாக இருந்திருப்பாங்க இல்லையா. அடுத்த நாள் ஏப்ரல் 6ஆம் தேதி காலையில் தான் உப்பு அள்ளி உப்புக்கு நாங்கள் இனிமேல் வரி கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற சட்டத்தை மீறுறாங்க. ஸோ இதே மாதிரி ராஜாஜி அவர்கள் தமிழ்நாட்டில் திருச்சியிலேருந்து வேதாரண்யம், அதாவது தஞ்சாவூரில் இருக்க வேதாரண்யத்துக்கு உப்பு யாத்திரை கொண்டு போகணும், உப்பு பயணம், உப்பு சத்தியாகிரகம் நடத்தணும் அப்படின்னு பிளான் பண்ணி போகிறாரு. இவர் முடித்தோன்னே இவர் ஏப்ரல் 5ஆம் தேதி முடிக்கிறாரா. இவர் எப்போனா 1930 ஏப்ரல் 13 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி ஏப்ரல் 28 வரையும் பயணம் பண்ணியிருப்பார் ராஜாஜி அவர்கள், திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் வேதாரண்யம் வரைக்கும். ஓகேவா? அப்போ இதே மாதிரி வடமேற்கு எல்லை மாகாணத்தில் யார் இது பண்ணாங்கன்னா கான் அப்துல் காபர் கான் அப்படிங்கிறவர் பண்ணியிருப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த கான் அப்துல் காபர் கான் அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லை காந்தி அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்படுறாரு. இவர் செஞ்சட்டை என்ற குடைக்கிட் மட்கர் அப்படிங்கிற இயக்கத்தை கொண்டு போனார். ஓகேவா? காந்தியடிகளை என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உப்பு கையில் எடுத்து போராட்டம் பண்ணனால எரவடா சிறையில் அடித்து வச்சுருவாங்க. ஸோ இதே டைமில் தான் கிட்டத்தட்ட ஒரு 90,000 பேருக்கு கைது பண்ணியிருப்பாங்க. அடுத்து 1865 ஃபஸ்ட்டு வனச்சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு வனச்சட்டம் கொண்டு வந்தது 1865. 1878 வனங்களின் உரிமை கவர்மெண்ட்டை போயிருக்கும் ஃபுல்லாக. ஓகேவா?
ஸோ இந்த சட்டத்தினால என்ன ஆகுதுன்னா கவர்மெண்ட்டை போயிடுமா, அவங்க வந்து நன்செய் புன்செய் நிலம் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுலாம் வச்சுருப்பாங்க. ஆனால் பழங்குடியினர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நன்செய் நிலத்தில் என்னென்ன விளைய வைக்கணுமோ அப்படி பண்ணியிருப்பாங்க, புன்செயில் என்ன பண்ணணுமோ அது மாதிரி ஃபாலோ பண்ணி அங்கேயும் பயிரிட்டுருப்பாங்க. ஸோ இந்த சுழற்சி முறை அப்படிங்கிறது கவர்மெண்ட்டை போனனால பழங்குடியினருக்கு வந்து இது பெரிய சோகமாயிருது. உடனே அங்கே இருக்க எல்லாரும் சேர்ந்து போராட்டம் பண்ணலாம் அப்படின்னு கிளர்ச்சி நடத்துகிறாங்க. அப்போ வந்து அந்த பழங்குடி கிளர்ச்சி எங்கே நடக்குது, ராம்பாவில் தான் இந்த பழங்குடி கிளர்ச்சி அப்படிங்கிறது நடைபெறுது. அப்போ இந்த பழங்குடியினரோட தலைவராக யார் இருக்காருன்னா அல்லூரி சீதாராம ராஜு அப்படிங்கிறவர் தான் தலைமையேற்று இந்த ஆர்ப்பாட்டத்தை கொண்டு போகிறாரு. ஸோ இந்த போராட்டத்தை அடக்கிறதுக்காக அப்போ மலபார் காவல் போலீஸ் வந்து சிறப்பு குழு நியமனம் பண்ணி இவங்களை வந்து அடக்குறாங்க. ஓகேவா. அடுத்து பார்த்திங்கன்னா வட்டமேசை மாநாடு. வட்டமேசை மாநாடு ஃபஸ்ட்டு லண்டனில் நடக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருப்பாங்க 1930 நவம்பரில். பிரதமர் ராம்சே மெக்னால்டு அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருப்பார், இந்தியா ஆட்சியுடன் கூடிய மத்திய அரசு அப்படிங்கிறது இந்தியாவுக்கு நான் கொடுக்க போகிறேன், ஒரு மாநாடு மாதிரி நடத்துகிறேன், எல்லாரும் வாங்கப்பா. ஏன்னா காந்தி அவர்கள் இங்கிட்ட உப்பு சத்தியாகிரகம் போயிட்டு இருக்காரு இல்லையா, அவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த ராம்சே மெக்னால்டு அவர்கள் சொல்வார். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு மாநாட்டில் காந்தி அவர்களும் கலந்துருக்க மாட்டார். அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சியும் கலந்துருக்காது. காந்தி அவர்களை தான் எரவாடா சிறையில் அரைச்சிட்டாங்க இல்லையா. உடனே இது தெரிஞ்சுட்ட எர்வின் பிரபுகிட்ட சொல்கிறாங்க அங்கே ராம்சே மெக்னால்டு அவர்கள், நீ போய் எர்வினை அவர்கிட்ட சொல்லி புரிய வச்சு, அவரும் காங்கிரஸும் கலந்துக்கலன்னா நம்ம போடுற மீட்டிங்கில் எந்த யூஸுமே கிடையாது, அவங்கள முதல்ல வந்து கலந்துக்க சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ அதுக்காக காந்தி அவர்களை இர்வின் அவர்கள் மீட் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கோங்கப்பா, அப்போ தான் ஒரு முடிவு எடுக்க முடியும், அப்படிலாம் போராட்டம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதற்காக 1931 மார்ச் 5 அன்னைக்கு காந்தி இர்வின் ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஒன்று போடப்படும். இந்த ஒப்பந்தத்தில் காந்தி அவர்கள் சில கோரிக்கைகள்லாம் வச்சுருப்பார். அதுக்கப்புறம் செகண்ட் வட்டமேசை மாநாடு 1931 செப்டம்பர் 7 அன்றைக்கே நடைபெறும். ஓகேவா. அப்போ வந்து இந்த ராம்சே மெக்னால்டு அவர்கள் என்ன சொல்லிடுறாரு, சிறுபான்மையினருக்கு தனி தொகுதி அப்படிங்கிறத நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இது காந்திக்கு பயங்கரமாக கோவத்தை தூண்டிடுது. என்னையா நீங்கள் வந்து நான் சொன்ன எந்த ஒப்பந்தத்தையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணல, தனி தொகுதி அப்படிங்கிறது கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி காந்தி அவர்கள் எதிர்த்திருப்பார். அப்போ வந்து இது இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் மற்றும் அம்பேத்கருக்கு இது பெரும் ஷாக்காக இருக்கும். என்ன காந்தி அவர்கள் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த மீட்டிங்கில் காங்கிரஸும் கலந்துருக்கும், செகண்ட் மீட்டிங்கில் காந்தி அவர்களும் கலந்துருப்பாங்க. இது சொன்ன காந்தி அவர்கள் கோவப்பட்டு கிளம்பிடுறாரு, நான் வந்து மீட்டிங்லலாம் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 1932 ஜனவரி அப்போ காந்தி அவர்களை கைது பண்ணிடுறாங்க. அவர் அங்கேருந்து கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், நேராக சத்தியாகிரகம் பண்ணலாம், போராட்டம் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுவார். ஐயோ இவர் வந்து போராட்டம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 4 அன்னைக்கு காந்தி அவர்களை கைது பண்ணிடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 1932 ஆகஸ்ட் 16 அப்போ இந்த ராம்சே மெக்னால்டு என்ன சொல்லுவார்னா, சரி ஓகே நான் சிறுபான்மையினருக்கு தனி தொகுதி கொடுக்கலப்பா, வகுப்புவாத இடஒதுக்கீடு அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதை வந்து அம்பேத்கர் வந்து அக்செப்ட் பண்ணிப்பார். ஆனால் என்ன ஆகும்னா காந்தி அவர்கள் இதையும் ஒத்துக்க மாட்டார். உடனே என்ன ஆகுது, காந்தி அவர்கள் வந்து சாகும் முறை உண்ணாவிரதம் நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1932 செப்டம்பர் 20 அப்போ சொல்லுவார், சாகும் வரை நான் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன், இந்த வகுப்பு வரை இதை ஒதுக்கீடெலாம் நீ கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. காங்கிரஸில் இருக்க மற்ற தலைவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அம்பேத்கர் அவர்கள்ட்ட போய் பேசுகிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் போய் காந்தி அவர்கள்ட்ட பேசுங்க, அவர் வந்து ரொம்ப உடல்நிலை மோசமாக இருக்குது, நீங்கள் பேசி அவரை வந்து எப்படியாவது இந்த இடஒதுக்கீடை கேன்சல் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி மற்ற காங்கிரஸில் இருக்க தலைவர்கள்லாம் சொல்லுவாங்க. உடனே காந்தி அவர்களை போய் அம்பேத்கர் அவர்களும் மீட் பண்ணி, என்ன காந்தி அவர்களை இப்படி பண்ணுறீங்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறதையும் நாங்கள் கேட்குறோன்னு பூனா ஒப்பந்தம் அப்படிங்கிறது போடப்படுது காந்திக்கும் அம்பேத்கருக்கும். அதுபடி தேர்டு வட்டமேசை மாநாடு 1932 நவம்பர் 17 டிசம்பர் 24 வரையும் நடைபெறும். இதுலேயும் காங்கிரஸ் கலந்துக்காது, காந்தியவர்களும் கலந்துக்க மாட்டாங்க. ஸோ காந்தியவர்கள் மற்றும் காங்கிரஸ் கலந்துக்கிட்ட ஒரே மாநாடு இரண்டாம் வட்டமேசை மாநாடு. ஓகேவா. ஸோ இதோட போதும், நம்ம வந்து பார்ட் 1 வீடியோ வந்து ஃபினிஷ் பண்ணிப்போம். பார்ட் 2 வீடியோவில் பேலன்ஸ் இருக்கதை நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகேவா. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது டிஎன்பிசி ரிலேட்டடாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.